இந்த 12வது நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஏன் என்னால் ஆண்டவருக்காய் கனி கொடுக்க முடியலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சில மனிதர்கள் மூலமாய் வெளிப்படுகிற காரியங்கள், சில ஆவிகளை குறித்து இந்த வாரத்தில் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி 2 மனிதர்களை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் இருக்கிற பார்வோனுடைய ஆவி. இன்றைக்கி ஏன் என்னால் கனி கொடுக்க முடியலன்னா, இந்த பார்வோனுடைய ஆவி இது எங்கே இருக்குன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கும், சில நேரத்தில் சபையில் இருக்கும். நம்மளை சரியாக கனியே கொடுக்க விடாது, பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். இல்லை நீ ஆராதிக்கணுமா, இல்லை வேண்டாம், உனக்கு எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் நான் தரேன், நான் உனக்கு வேலையை நான் ஞாயிற்றுக்கிழமை தரேன், டபுள் சம்பளத்தை நான் தரேன், 4 மடங்காக உனக்கு அதிகமாக்கி தரேன், நீ என்ன பண்ணு, வேலை செய்தால் போதும், நீ ஆலயத்துக்கு போக வேண்டாம், ஆராதிக்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அதே நேரத்தில் அதே மனிதன் சொல்லுகிறான், பக்கத்தில் போய் ஒரு பலிபீடத்தை கேட்டுங்க, ஒரு கொஞ்சம் பேர் போய் நீங்கள் ஆராதனை பண்ணிவிட்டு நீங்கள் ரிட்டன் என்ன பண்ணிடுங்க, வந்து உங்கள் வேலைகளை செய்யுங்க, குடும்பமாக போகாதீங்க, தனித்தனியாக போங்க. இன்றைக்கி கூட நிறைய பேர் சபைகளுக்கு கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு சபைக்குன்னு சொல்லி மாறி மாறி நம்ம போய் கொண்டு இருக்கிற அனுபவங்கள் இன்றைக்கி நிறையவே இருக்குது. இது எதை குறிக்கும் அப்படின்னா பார்வோனுடைய ஆவிகளை குறிக்கும். இந்த பார்வோனுடைய ஆவிகள் கர்த்தரை ஆராதிக்கும்படி, கர்த்தரை துதிக்கும்படி ஒருமனமாய் செயல்படுவதற்கு விடாது. கனி கொடுப்பதற்காக குடும்பமாய் சேர்ந்து கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியாதபடிக்கு கனியற்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக இந்த பார்வோனுடைய ஆவிகள் செயல்படும். அதே நேரத்தில் நாம் ஆமானுடைய ஆதிக்கத்தையும் நம்ம பார்க்கணும். ஆமானுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரியம் என்ன, அவன் சபைக்கு வெளியே இருப்பான், ஆனால் தேவ பிள்ளைகளை துன்புறுத்துவான். நீ சபைக்கு போறியாப்பா, உனக்கு இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்காது. உறவில் நிறைய பேர் உறவுக்காரங்க சொல்லுவாங்க, உன் பிள்ளைக்கு எப்படி திருமணம் பண்ணுறேன்னு பார்ப்போம், தாய் மாமா சீர் இல்லாமல் நீ எப்படி பண்ணிடுவ பார்ப்போம் இப்படின்னு சொல்லி மிரட்டுகிற அநேகர் உண்டு. இந்த மாதிரி கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவ ஜனத்தை கனியற்ற வாழ்க்கையை உண்டு பண்ணணும்னு சொல்லி பயமுறுத்துகிற ஒரு ஆவி தான் இந்த ஆமானுடைய ஆதிக்கம். இந்த 2 பேருடைய வாழ்க்கையில நீங்க பாருங்க, முடிவு 2 பேரும் மரித்து போனார்கள். இன்னைக்கும் சரித்திரம் பேசுகிறது 2 பேருடைய மரணத்தையும். யாரெல்லாம் தேவனுடைய ஜனத்தை ஆராதிக்க விடாமல் தடை செய்கிறார்களோ, அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ, அவர்கள் இந்த பூமியில் ஒரு நாளும் நல்ல முறையில் வாழ்ந்ததாய் சரித்திரம் சொல்லப்படவில்லை. நீங்கள் எந்த காரியத்திற்கும் பயப்படாதீங்க. சில மனிதர்களுக்கு மூலமாய், ஒருவேளை அது கணவனாராக இருக்கலாம், ஆராதனைக்கு போகும்போது சில நேரத்தில் கணவர் மூலமாய் சில பிரச்சனைகள் வருதா, நீங்கள் பயப்படாதீங்க. அவங்களுக்கு பின்னாடி இருந்து செயல்படுகிற ஆவிகளையும் பார்வோனுடைய ஆதிக்கத்தையும் ஆமானுடைய ஆதிக்கத்தையும் நீங்களும் நான் கண்டறிந்து அதில் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த 12வது நாளிலே கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிறார். இந்த 2 விதமான ஆவிய உடையவர்களையும் கண்டறிந்து அவர்களை மேற்கொண்டு நாம் கனி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இணைந்து தோட்டத்தை சுத்திகரிப்போம், மிகுந்த கனிகளை தேவனுக்காய் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.